தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அமைச்சர்களுக்கும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மிகுந்த நம்பிக்கையோடு மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களது நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று வாழ்த்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். வணக்கம் அபினேஷ். முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கிறார் விமலா? மோனிஷா, துணை முதலமைச்சருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய அறிக்கை மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மிகுந்த நம்பிக்கையோடு நமக்கு வாக்களித்த மக்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என குறிப்பிடக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது, அவரது தியாகத்தை நான் வாழ்த்தியதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும், அவரை வைத்து திமுகவுக்கு எதிரான சதி செயல்களை செய்ய ஒரு கூட்டம் திட்டமிட்டது. அதற்கு விலையாக 15 மாத சிறையை ஏற்றதுதான் தியாகம். தன்னால் இயக்கத்துக்கு களங்கம் வரக்கூடாது என நினைப்பவர்கள் தான் இந்த இயக்கம் இயங்குகிறது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆவடி நாசர் அவர்களுக்கும் மாணவ பருவம் முதலே திராவிட கொள்கையை கூறி அடிமட்ட தொடராக திமுகவிற்கு உழைத்த தம்பி கோவி செலியன் அவர்களுக்கும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். புதிய அமைச்சர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சருடைய வாழ்த்து அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அரசு என்பது கூட்டு பொறுப்பாகும். அமைச்சர்களின் கூட்டு சேர்க்கை தான் முதலமைச்சராகிய நான் அமைச்சர்கள் அனைவரும் மீதும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்துள்ளேனோ அதை விட அதிகமான நம்பிக்கையை நாட்டு மக்கள் வைத்துள்ளார்கள். மிகுந்த நம்பிக்கையோடு நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கையை காக்கும் வகையில அனைவரும் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக 1000 காலத்து பயிர், தமிழ் மக்களின் தனித்தன்மையை நிலைநாட்ட நாளும் மக்களுக்கு தொண்டாற்றுவோம் அப்படின்னு இந்த புதிய அமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மோனிஷா. அபினேஷ், வேறு என்னெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்? மிக முக்கியமாக இந்த வாழ்த்து ஒரு நீண்ட நெடிய ஒரு வாழ்த்து அறிக்கையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி ஆகியவற்றின் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்குடன் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. எனவே சமூக நீதி சிந்தனையோடு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஜனநாயகப்படுத்தி விளிம்பு நிலை மக்கள், எளிய மக்களின் வாழ்க்கையை ஏற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். எனவே இது தனிப்பட்ட சாதனை இல்லை எனவும் குறிப்பிட்டக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுல மிக முக்கியமாக இன்னொரு கட்டமாக தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சராக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சரான எனக்கு துணையாக அல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு துணையாக அவர் இருக்க போகிறார். தனக்கு வழங்கப்பட்ட விளையாட்டுத்துறையின் மூலம் இந்தியாவின் கவனத்தை மட்டுமல்ல உலகின் கவனத்தை ஈர்த்தவர் உதயநிதி ஸ்டாலின் என்றும், விளையாட்டுத்துறை மிக குறுகிய காலத்திலே வீறுகொண்டு எழுந்துள்ளது எனவும் முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். நாள்தோறும் விளையாட்டு வீரர்கள் பெற்று வரும் பரிசுகள் ஒலிம்பிக்கை நோக்கிய மாநிலத்தின் பயனாக அமைந்துள்ளது. அதே போல தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்களை மிக உன்னிப்பாக ஆய்வு செய்து வருகிறார். அதன் செயல்பாடுகளை ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்து வருகிறார். எனவே அந்த வகையில இளைஞரணி செயலாக இருந்து இளைஞர்களை ஈர்த்து இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இந்த ஆட்சித்திறன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் இன்னும் கூடுதலாக வலு சேர்க்கக்கூடிய வகையில அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதே போல முன்னிலும் தற்போது மிக உன்னிப்போடு துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதை அண்மை செய்தியாக பார்த்தோம்.